சென்னை பட்டினப்பாக்கம் நொச்சிக்குப்பம் கடற்கரை பகுதிகளில் தமிழ்நாடு மீனவர் பேரவை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் சுனாமி தின அனுசரிப்பு மற்றும் அஞ்சலி செலுத்தும் நிகழ்வில் ஆளுநர் RN ரவி கலந்து கொண்டுள்ளார். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் வேல்முருகன் இணைந்திருக்கிறார். வேல்முருகன், விவரங்கள் பதிவு செய்யலாம். 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி மிகப்பெரிய ஒரு துயர சம்பவத்தை ஏற்படுத்திய சுனாமி பாதிப்பு இன்றளவிலும் மாறாத ஒரு வடுவாக இருக்கிறது. இந்த நிலையில் இந்த அனுசரிப்பு என்பது ஒவ்வொரு ஆண்டும் தற்போது அனுசரிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில தமிழக ஆளுநர் RN ரவி தற்பொழுது பட்டினப்பாக்கம் நொச்சிக்குப்பம் பகுதியிலிருந்து பேரணியாக நடந்து வந்து தற்போது பட்டினப்பாக்கம் கடற்கரையில அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய மீனவ மக்கள், அதே போல மீனவ சங்கங்களுடன் இணைந்து தற்போது இந்த பேரணியில் அவர் பங்கேற்றிருக்கிறார். அதே போல இங்கு அமைத்திருக்கக்கூடிய நினைவேந்தல் பந்தலில் மெழுகுவத்தி ஏற்றி தற்போது அவர் நினைவஞ்சலி செலுத்தினார். அது மட்டுமில்லாமல் தற்போது கடற்கரை பகுதியிலும் தற்போது மீனவர்கள், இறந்த மீனவர்களுக்காக தற்போது அஞ்சலி செலுத்தும் விதமாக இந்த நிகழ்ச்சியானது தற்போது நடைபெற்று வருகிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன். தகவல் பரிமாற்ற செயலியான வாட்ஸ்அப்பில் ஆவணங்களை ஸ்கேன் செய்து அனுப்பும் வசதி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. வாட்ஸ்அப்பில் ஆவணங்களை அனுப்பும்போது அதன் தரம் குறையாமல் இருக்க பயனாளர்கள் மற்ற செயலி மூலம் ஸ்கேன் செய்து அனுப்புவார்கள். இக்குறைபாட்டை நிவர்த்தி செய்ய மெட்டா நிறுவனம் வாட்ஸ்அப் செயலியிலேயே ஆவணங்களை ஸ்கேன் செய்யும் வசதியை அறிமுகம் செய்துள்ளது. அதாவது ஆவணங்களை அனுப்பும்போது கேமரா மூலம் ஸ்கேன் செய்யும் வகையில் வாட்ஸ்அப்பிலேயே வசதி கொண்டுவரப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக ஆப்பிள் போனில் வாட்ஸ்அப் பயன்படுத்துவோர் இந்த வசதியை பெற முடியும். ஒரு வாரத்திற்குள் அனைத்து வாட்ஸ்அப் பயனாளர்களுக்கும் இந்த வசதி அப்டேட் செய்யப்படும் என மெட்டா நிறுவனம் தெரிவித்துள்ளது. சூரிய சக்தியை ஆற்றலாக மாற்றக்கூடிய வகையில் சீனாவில் உலகின் மிகப்பெரிய சூரிய தகடு மின்சார மையம் அமைக்கப்பட்டுள்ளதன் காட்சி இது. உலகின் உயரமான இடத்தில் அமைக்கப்பட்ட சூரிய சக்தி மின்சார மையம் என்ற பெருமையும் இந்த மையம் பெற்றுள்ளது. ஜாங் என்ற தன்னாட்சி பிரதேசத்தில் யாலாங் நதிக்கரையில் இந்த மையம் அமைக்கப்பட்டுள்ளது. கடல் மட்டத்திலிருந்து 4600 அடி உயரத்தில் இந்த ஆற்றல் மையம் அமைக்கப்பட்டுள்ளது. 16 சதுர கிலோமீட்டர் அகலத்தில் சூரிய தகடுகள் பொருத்தப்பட்டுள்ளன. 5000 இன்வெர்ட்டர்கள், 300 பெட்டி வடிவிலான மின்மாற்றிகள் இந்த மையத்தில் அமைக்கப்பட்டுள்ளன. ஆண்டுக்கு 200 கோடி டிகிரி அளவுக்கு ஆற்றலை உற்பத்தி செய்து அதிலிருந்து மின்சாரம் உருவாக்கப்படுகிறது. ஆறு லட்சம் டன் நிலக்கரிக்கு மாற்றாக இந்த மையம் அமைந்துள்ளது. 16 லட்சம் டன் கரியமில வாயு வெளியேற்றம் இதனால் குறைக்கப்படும். நாடு முழுவதும் உள்ள 30,000 CBSE பள்ளிகளில் பணியாற்றும் 15 லட்சம் ஆசிரியர்களுக்கும் சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட இருக்கிறது. அடுத்த ஆண்டு நடக்கவுள்ள இந்த பயிற்சி 50 மணி நேரம் கொண்டதாக இருக்கும் என்று CBSE வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. CBSE பாடத்திட்டத்தின் கீழ் இந்தியாவில் 30,000 பள்ளிகள் உள்ளன. இவற்றில் 1247 பள்ளிகள் கேந்திர வித்யாலயா பள்ளிகள், 5280 அரசு உதவி பெறும் பள்ளிகள், 22,408 தனியார் பள்ளிகள் அடக்கம். இந்த பயிற்சியானது CBSE பாடத்திட்டத்தில் ஆசிரியர்கள் முதல் பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள், நூலகர்கள் வரை அனைத்து தரப்பினருக்கும் அளிக்கப்படுகிறது. கற்பிக்கும் திறனை மேம்படுத்தும் வகையில் இந்த பயிற்சி அளிக்கப்பட இருக்கிறது. ஆசிரியர்களுக்கு தனியார் நிறுவனங்கள் மூலம் 3 ஆண்டுகளுக்கு பயிற்சிகள் அளிக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பள்ளிகள் வாயிலாகவும் பாடவாரியாகவும் ஆசிரியர்களுக்கு தனித்தனியாக பயிற்சிகள் அளிக்கவும் CBSE திட்டமிட்டுள்ளது. இந்தியா மீது தாக்குதல் நடத்த தீவிரவாத அமைப்புக்கு உதவிய வங்கதேச முன்னாள் அமைச்சரை அந்நாட்டு நீதிமன்றம் விடுவித்துள்ளது. வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை கொலை செய்ய தீவிரவாத கும்பலுக்கு உதவியதாக அந்நாட்டின் முன்னாள் அமைச்சர் அப்டஸ்ஸலாம் பிண்டுவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அவரை விடுவித்து வங்கதேச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வங்கதேசம், இந்தியா, இஸ்ரேல், நியூசிலாந்து, பிரிட்டன், அமெரிக்காவில் தடை செய்யப்பட்ட தீவிரவாத அமைப்பான ஹர்கத் உல் ஜிஹாத் அல் இஸ்லாமி அமைப்பிற்கு இவர் தொடர்ந்து உதவி வந்ததாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. மதரசா மாணவர்களுக்கு பயிற்சி அளித்து இந்த அமைப்பில் சேர்த்ததாகவும் நிதி உதவி வழங்கியதாகவும் அப்டஸ் மீது பல குற்றச்சாட்டுகள் உள்ளன. குறிப்பாக இந்தியா மீது தாக்குதல் நடத்த அந்த அமைப்புகள் ஆயுதங்களை வழங்கியதாகவும் கூறப்படுகிறது. அந்நாட்டின் காஷிம்பூர் மத்திய சிறையில் 17 ஆண்டுகள் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது விடுவிக்கப்பட்டுள்ளார்.